வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நிறைய பசங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாம இருக்கும். எதனால நான் சிங்கிளா இருக்கிறேன், என்னால் ஒரு பொண்ணை கூட இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ண வைக்க முடியலையே. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிற பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்கன்றத ரீசனை நான் செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக்கை போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாதாரணமாக நீங்கள் பப்ளிக் பிளேஸுக்குள்ளே போகும்போது உங்களை விட ரொம்பவே சுமாராக இருக்கிற ஒரு பையன் ஒரு அழகான பொண்ணு கூட கப்பிள்ஸாக சுற்றுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னால் மட்டும் ஏன் இப்போ வரைக்கும் சிங்கிளாகவே இருக்க முடியுது, ஒரு கமிட்டடான பர்சனாக மாற முடியலை. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் முதலாவதாக ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம், அந்த பொண்ணை விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கீங்கன்றதை அந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு வேல்யூபிளான பர்சனாக தெரியணும். ஸோ இந்த வேல்யூபிளான பர்சனாக தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பையன் நான் லவ் பண்ணுற அளவுக்கு தகுதியோடு இருக்கிறான்னு அந்த பொண்ணு ஒரு தடவை திங்க் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ்வை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த வேல்யூ எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அழகுல இருந்து வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை விட சுமாரான பையனால் எப்படி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ அழகுன்றது இங்கே மேட்டர் கிடையாது. ஸோ ரெண்டாவது பணமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணமும் கிடையாது. ரொம்பவே பணம் குறைவாக வச்சுருக்கிற பசங்க கூட ரொம்பவே பணக்கார பொண்ணுங்களை கூட இம்ப்ரெஸ் பண்ணி கப்புள்ஸாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பணம்ன்றது மேட்டர் கிடையாது. ஸோ எதுதான் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனாலிட்டி வேல்யூ. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப வேல்யூபிளான பர்சனாக இருக்கீங்கன்றதை தான் பொண்ணுங்க பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி பழகுறீங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பிளாக்காக இருக்கலாம் அல்லது ஃபேராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கலாம், அது எல்லாமே இங்கே மேட்டர் கிடையாது. இங்கே முக்கியமான விஷயம் உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட். அதுதான் ஒரு பொண்ணை உங்களை லவ் பண்ண வைக்கணுமா வைக்கக்கூடாதான்றதை முடிவு பண்ண போகுது. நம்மக்கிட்ட யாராவது தேடி ஒரு பொருளை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நாம் அதை உடனே வாங்க மாட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் என்ன திங்க் பண்ணும்னா, இந்த பொருளை நம்மக்கிட்ட ஒருத்தங்க தேடி விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சீப்பான பொருளாக தான் இருக்கும், அதை கூட விலைக்கு விற்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா இது ஒரு ஃபேக்கான பொருளாக இருக்கும்னு சொல்லி நாம் திங்க் பண்ணுவோம். ஆனால் அதே பொருளை அதை விட விலை கூட இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான கடையில் போய் நாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, நம்மள தேடி வர்ற விஷயங்களை நாம மதிக்கிறது கிடையாது. நாம லக்ஸரியான விஷயங்களை, டிமாண்டான விஷயங்களை நாங்க தான் தேடி போறோம். ஸோ நீங்க ஒரு பொண்ணை அடிக்கடி தேடி போய் நீங்களே லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க உங்களை ஒரு சீப் வேல்யூவான பர்சனாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு லக்ஸரியான பர்சன்ன்றதை அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சாம ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணே தேடி உங்களை லவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த மெத்தட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா எந்த பொண்ணையும் உங்களால ஈஸியா லவ் பண்ண வைக்க முடியும். சோ நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்றத கமெண்ட்லயும் சொல்லுங்க. அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு